உங்களுக்கு தெரியாமலே ஒரு மறைமுக ஆபத்து இப்போது உங்களை சுற்றி நெருங்கி வருகிறது. இந்த ஆபத்து உங்களின் நம்பிக்கையவே சோதிக்கும் வகையில் உருவாகும். குடும்பம், பணம், வேலை என அனைத்திலும் தடை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது மாறும். ஆனால் கவலைப்பட வேண்டாம். இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க ஒரு ரகசியமான வழி உங்களுக்கே விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியை பிடித்தால் நீங்கள் அனுபவிக்கப் போவது சாதாரண வாழ்க்கையல்ல, ராஜ வாழ்க்கை. கோடீஸ்வர யோகத்துடன் கூடிய உயர்ந்த நிலை உங்களை தேடி வரும் காலம் ஆரம்பமாகிறது. அந்த ஆபத்திலிருந்து தப்பிப்பது எப்படி? கோடீஸ்வர வாழ்க்கையை எப்போது நீங்கள் எட்டப் போவீர்கள்? வாங்க அந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது கன்னி ராசிக்காரர்கள் வெளிப்படையாகவே அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகவும் ஆழமாக சிந்திக்கும் தன்மை கொண்டவர்கள். எதை பார்த்தாலும் மேல் தோற்றத்தில் மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் அதன் பின்னணி, காரணம், எதிர்கால விளைவு ஆகியவற்றை மனதில் கணக்கிட்டு முடிவெடுப்பதே இவர்களின் இயல்பு. இவர்களுக்கு வாழ்க்கை என்பது விளையாட்டு அல்ல. ஒவ்வொரு விஷயமும் ஒரு பாடம் போலவே இருக்கும். சிறிய விஷயங்களிலும் பெரிய அர்த்தங்களை தேடுவார்கள். மற்றவர்கள் கவனிக்காத இடங்களில் கூட தவறுகளை கண்டுபிடிக்கும் கூர்மையான பார்வை இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஆனால் பல நேரங்களில் அதிகமாக யோசிக்கிறார்கள் என்று பிறர் சொல்லலாம். ஆனால் உண்மையில் அந்த யோசனைகளே இவர்களை வாழ்க்கையில் தவறுகள் செய்யாமல் காப்பாற்றும் காவல் வீரர்களாக செயல்படுகின்றன. கன்னி ராசிக்காரர்கள் தங்களின் அறிவை வெளியில் காட்டுவதில் விருப்பம் குறைவு. ஆனால் தேவையான நேரத்தில் அதையே ஆயுதமாக மாற்றும் திறன் இவர்களிடம் மறைந்திருக்கிறது. கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை எளிதாக கிடைக்க சௌகரியங்களால் நிரம்பியதல்ல. பெரும்பாலும் உழைப்பின் மூலம்தான் இவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். இவர்களுக்கு வேலை என்பது வெறும் பணம் சம்பாதிக்கும் வழியல்ல, அது அவர்களுடைய அடையாளமாகவே மாறிவிடும். ஒரு பொறுப்பு கொடுத்தால் அதை முழுமையாக செய்து முடிப்பதே இவர்களின் பழக்கம். பாதியில் விட்டுவிடும் தன்மை இவர்களிடம் மிக குறைவு. அதனால் அலுவலகம், வியாபாரம், குடும்பம் என எந்த இடத்திலும் நம்பகமான மனிதர் என்ற பெயர் இவர்களுக்கே வரும். இவர்களின் உழைப்பில் ஒரு வகையான அமைதியும் ஒழுங்கும் இருக்கும். சத்தம் போட்டு சாதிக்க மாட்டார்கள், ஆனால் மெதுவாக நிலைத்த முறையில் முன்னேறுவார்கள். இன்று சிறிய நிலை என்றால் நாளை பெரிய நிலைக்கு செல்வது இவர்களின் வாழ்க்கை முறை. இதனால் கன்னி ராசிக்காரர்களுக்கு தாமதமான வெற்றி கிடைத்தாலும் அது நீண்ட காலம் நிலைத்திருக்கும் வெற்றியாக மாறுகிறது. கன்னி ராசிக்காரர்கள் பணத்தை அலட்சியமாக பார்க்கும் மனிதர்கள் அல்ல. ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு மதிப்பு கொடுத்து அதை அப்படியே பயன்படுத்த வேண்டும் என்று யோசிப்பவர்கள். ஆடம்பர வாழ்க்கையை வெளிப்படையாக காட்டாமல் உள்ளுக்குள் பாதுகாப்பான வாழ்க்கையை கட்டமைக்க விரும்புவார்கள். இளம் வயதில் கஷ்டப்பட்டாலும் நடுத்தர வயதில் வீடு, நிலம், வாகனம், சேமிப்பு என அனைத்தையும் உருவாக்கும் யோகம் இவர்களுக்கு அதிகம். திடீர் பணவரவு கிடைத்தாலும் அதை வீணாக்காமல் எதிர்காலத்திற்காக சேமிக்கும் புத்தி இவர்களுக்கு இருக்கும். இதனால் தான் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு கட்டத்தில் பணம் அவர்களை தேடி வரும் காலம் வரும். ஆரம்பத்தில் குறைவாக இருந்த வசதிகள் காலப்போக்கில் ராஜ வாழ்க்கை போல மாறும். கோடீஸ்வர யோகம் என்பது இவர்களுக்கு லாட்ரி போல திடீரென்று வராமல் மெதுவாக உருவாகும் ஒரு செல்வமாகவே அமையும். கன்னி ராசிக்காரர்கள் உறவுகளில் மிகவும் பொறுப்புடன் நடப்பவர்கள். பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள், உறவினர்கள் என அனைவருக்காகவும் தங்களை மறந்து உழைப்பார்கள். ஆனால் தங்களின் மனவழியை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள் வைத்து கொள்ளும் பழக்கம் இவர்களுக்கு உண்டு. அதனால் சில நேரங்களில் இவர்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் போகலாம். அன்பு காட்டுவதில் வார்த்தைகளை விட செயல்களையே அதிகம் பயன்படுத்துவார்கள். ஒருவரை நேசித்தால் அவருக்காக தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். ஆனால் அந்த அன்புக்கு மதிப்பு கிடைக்கவில்லை என்றால் மனதில் பெரும் சுமை உருவாகும். இதுவே சில நேரங்களில் இவர்களின் பலவீனமாக மாறலாம். இருந்தாலும் வாழ்க்கையின் இறுதியில் இவர்களுக்கு கிடைப்பது தனிமை அல்ல, அவர்களால் உருவாக்கப்பட்ட குடும்ப அமைதி, மரியாதை, பாதுகாப்பு என்பதே பெரிய வெகுமதியாக இருக்கும். கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கை நேர்கோட்டில் செல்லும் பயணம் அல்ல. இடையில் பல சோதனைகள், தடைகள், ஏமாற்றங்கள் வரும். சில நேரங்களில் நம்பியவர்களாயே காயப்படுவார்கள். பண விஷயத்தில் ஏற்ற இறக்கங்கள் வரும். வேலை மாற்றம், இடமாற்றம், பொறுப்பு அதிகரிப்பு போன்றவை இவர்களின் வாழ்க்கையில் அடிக்கடி நிகழும். ஆனால் ஒவ்வொரு சோதனையும் இவர்களை உடைக்காமல் மேலும் வலுப்படுத்தும் வகையிலேயே முடியும். இளம் வயதில் தோல்வி வந்தால் கூட அதையே பாடமாக்கி மீண்டும் எழுந்து நிற்பார்கள். இதனால்தான் கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் எல்லாம் பார்த்த மனிதர் என்ற உயர்ந்த நிலையை அடைவார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்கும் மரியாதை, செல்வம், வசதி அனைத்தும் ராஜ வாழ்க்கையை நினைவூட்டும் அளவிற்கு இருக்கும். அதேபோல் கன்னி ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் என்பது திடீரென வந்து விழும் மின்னல் போல் அல்ல. அது மெதுவாக அடுக்கடுக்காக உருவாகும் பெரிய கட்டிடம் போல அமைவது. இளம் வயதில் அவர்கள் சந்திக்கும் சிரமங்களே எதிர்காலத்தில் அவர்களை உயர்ந்த நிலையில் அமர வைக்கும் அடித்தளமாக மாறுகிறது. மற்றவர்கள் சுலபமாக அடையும் வசதிகளை கன்னி ராசிக்காரர்கள் கடின உழைப்பின் மூலமே பெறுவார்கள். ஆனால் அந்த உழைப்பே அவர்களுக்கு நிலையான ராஜ வாழ்க்கையை கொடுக்கும். ஒரு காலத்தில் வாடகை வீட்டில் இருந்தார்.
பின்னாளில் சொந்த வீடு, நிலம், வாகனம் என சொத்துக்களை சேர்த்து கொள்வார். சாதாரண வேலை செய்தவர் பின்னாளில் மேற்பார்வையாளர் அல்லது தலைமை பொறுப்பில் இருப்பார். அவர்களின் ராஜ வாழ்க்கை என்பது வெளிப்படையான ஆடம்பரத்தை காட்டிலும் உள்ளார்ந்த பாதுகாப்பும் மரியாதையும் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். அதனால்தான் கன்னி ராசிக்காரர்களின் ராஜயோகம் மற்ற ராசிகளை விட ஆழமாகவும் நீடித்ததாகவும் இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் லாட்டரி போல ஒரே நாளில் வராது. ஆனால் வியாபாரம், முதலீடு, சேமிப்பு, சொத்து வாங்குதல் போன்ற வழிகளில் மெதுவாக பெருகும். இவர்களுக்கு கிடைக்கும் பணம் பெரும்பாலும் உழைப்பின் விளைவாக வரும். யாராவது உதவியாக கொடுத்த பணம் கூட பின்னாளில் இவர்களின் வாழ்க்கையை மாற்றும் அளவிற்கு பெரிதாகும். சிறிய தொகையை சேமித்து அதை சரியான நேரத்தில் பயன்படுத்தும் புத்திசாலித்தனம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதனால்தான் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் பணம் இவர்களை தேடி வருகிறது என்ற நிலை உருவாகும். ஆரம்பத்தில் கடன், கஷ்டம் இருந்தாலும் காலப்போக்கில் அவை அனைத்தும் மறைந்து வங்கி கணக்கில் இருப்பு அதிகரிக்கும். அந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்கள் தங்களை கோடீஸ்வரர் என்று பெருமை பேச மாட்டார்கள். ஆனால் அவர்களின் வாழ்க்கை முறையே அவர்கள் செல்வந்தர் என்பதை சொல்லிவிடும். கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில ஆண்டுகள் மிகவும் கடினமாக இருக்கும். அதே நேரத்தில் சில காலகட்டங்கள் முழுவதும் அதிர்ஷ்டம் பக்கபலமாக இருக்கும். அந்த அதிர்ஷ்ட காலங்களில் அவர்கள் எதை தொட்டாலும் முன்னேற்றம் கிடைக்கும். வேலை மாற்றினால் நல்ல பதவி, வியாபாரம் தொடங்கினால் லாபம், சொத்து வாங்கினால் மதிப்பு உயரும். இந்த காலங்களில் அவர்கள் எடுத்த முடிவுகள் பல வருடங்களுக்கு பலன் தரும் விதமாக அமையும். ஆனால் அதிர்ஷ்ட காலம் என்றால் அலட்சியம் செய்யக்கூடாது. அந்த நேரத்தில் செய்த சிறிய தவறு கூட பெரிய பின்னடைவை உருவாக்கும். அதனால் கன்னி ராசிக்காரர்கள் தங்களின் புத்திசாலித்தனத்தை அந்த காலத்தில் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு அதிர்ஷ்ட காலங்களை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையின் பிற்பகுதி முழுவதும் ராஜ வாழ்க்கை போல மாறும். அந்த வகையில் கன்னி ராசிக்காரர்களுக்கு வேலை வாழ்க்கை என்பது வெறும் சம்பளத்திற்கான வழி அல்ல, அது அவர்களின் அடையாளமாகவே மாறும். ஆரம்பத்தில் சிறிய பதவி, குறைந்த சம்பளம் இருந்தாலும் அவர்கள் செய்யும் வேலை தரமாக இருக்கும். மேலதிகாரிகள் கவனிக்காத விஷயங்களையும் கவனித்து சரி செய்யும் பழக்கம் இவர்களுக்கு இருக்கும். அதனால் அலுவலகத்தில் நம்பிக்கையான மனிதர் என்ற பெயர் கிடைக்கும். ஒரு காலத்தில் இவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கொடுக்கப்படும். அந்த பொறுப்புகள் சுமையாக தோன்றினாலும் அதுவே அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். சில நேரங்களில் வேலை மாற்றம், இடமாற்றம் போன்றவை மன உளைச்சலை தரலாம். ஆனால் அதுவே அவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை திறக்கும் கதவாக மாறும். இறுதியில் அவர்கள் அடையும் நிலை சாதாரண ஊழியர் நிலை அல்ல, நிர்வாகம், மேற்பார்வை, ஆலோசனை அளிக்கும் நிலை போன்ற உயர்ந்த இடமாகவே இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் வியாபாரம் செய்தால் அதில் திடீர் சூதாட்டம் செய்ய மாட்டார்கள். கணக்கு பார்த்து ஆபத்தை அளந்து லாபத்தை கணக்கிட்டு தான் முடிவெடுப்பார்கள். இதனால் ஆரம்பத்தில் லாபம் குறைவாக இருந்தாலும் பின்னாளில் பெரிய லாபமாக மாறும். கூட்டு தொழில் செய்தால் கூட தங்கள் பங்கு வேலைகளை மிகச்சரியாக செய்வார்கள். வியாபாரத்தில் நேர்மை, ஒழுங்கு, தரம் ஆகியவற்றை முக்கியமாக கருதுவார்கள். அதனால் அவர்களின் வாடிக்கையாளர்கள் அவர்களை நம்பி தொடர்ச்சியாக வருவார்கள். சில நேரங்களில் மோசடி, ஏமாற்றம் போன்றவை ஏற்பட்டாலும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு இன்னும் வலுவாக வியாபாரத்தை வளர்ப்பார்கள். இறுதியில் சிறிய கடையாக தொடங்கிய ஒன்று பெரிய நிறுவனமாக மாறும் யோகம் இவர்களுக்கு உள்ளது. மேலும் கன்னி ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம் என்பது வெறும் பயணம் மட்டுமல்ல, அது வாழ்க்கை பார்வையை மாற்றும் ஒரு அனுபவமாக இருக்கும். வேலை காரணமாகவோ, வியாபாரம் காரணமாகவோ, படிப்பு காரணமாகவோ வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வரும். அந்த இடங்களில் அவர்கள் புதிய கலாச்சாரம், புதிய மனிதர்கள், புதிய சிந்தனை முறைகளை அறிந்து கொள்வார்கள். இதனால் அவர்களின் மன உலகம் விரிவடையும். வெளிநாட்டில் இருந்த காலத்தில் அவர்கள் சேமிக்கும் பணமும் அனுபவம் திரும்பி வந்த பிறகு அவர்களின் வாழ்க்கைகளை உயர்த்தும். சிலருக்கு வெளிநாட்டிலேயே நிரந்தரமாக வாழும் யோகம் இருக்கும். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் வியாபாரம், வேலை வாய்ப்புகள் பெருகும். இதனால் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு இடத்திற்குள் அடைப்பட்ட வாழ்க்கையாக இல்லாமல் உலகத்தை நோக்கி விரிந்த வாழ்க்கையாகவே மாறும். மேலும் கன்னி ராசிக்காரர்கள் இயல்பாகவே நேர்மையானவர்கள் என்பதால் அவர்களை பார்த்து சிலர் பொறாமைப்படுவார்கள். வெளியில் நண்பர்களாக நடித்து உள்ளுக்குள் பகை வைத்துக் கொள்வோர் இவர்களின் வாழ்க்கையில் அடிக்கடி தோன்றுவார்கள். வேலை இடத்தில், வியாபாரத்தில், சில நேரங்களில் குடும்பத்திலேயே இந்த மறைமுக பகை உருவாகும். இவர்களின் உழைப்பையும் திறமைகளையும் பார்த்து தங்களுக்கென இடம் குறைந்துவிடும் என்ற பயத்தால் சிலர் தவறான பேச்சுக்கள், தவறான தகவல்கள், தவறான ஆலோசனைகள் மூலம் கன்னி ராசிக்காரர்களை சிக்கலில் மாட்ட முயற்சிப்பார்கள். ஆரம்பத்தில் கன்னி ராசிக்காரர்கள் இதை உணராமல் நம்பி விடுவார்கள். ஆனால் அனுபவம் அவர்களை கற்றுத்தரும். காலப்போக்கில் யார் உண்மையானவர், யார் போலியானவர் என்பதை அவர்களே புரிந்து கொள்வார்கள். அந்த உணர்வுதான் அவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமாகவே மாறும். மேலும் நீண்ட மாதங்களாக இழுபறியில் இருந்த வேலைகளை திட்டமிட்டு முடிப்பீர்கள். எதிர்ப்புகள் விலகும். உங்களை விமர்சித்தவர்கள் உங்கள் திறமையை புரிந்து கொள்வார்கள். நடம்பு சம்பந்தமான சிறு உபாதைகள் தோன்றி மறையலாம். போதிய ஓய்வு அவசியம். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் உள்ளது. பழைய கடன்களை அழைக்க வழிபிறக்கும். பங்குச்சந்தை மற்றும் நீண்ட கால முதலீடுகளில் நிதானம் தேவை. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக செலவு செய்வீர்கள். கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து செல்வது அமைதி தரும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். ஒரு முக்கிய முடிவெடுக்க நெருக்கமான
பொருத்தமானவர்களின் ஆலோசனை உதவும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் காதல் உறவில் இனிமை கூடும். வியாழக்கிழமை என்பதால் தட்சிணாமூர்த்தி அல்லது சீரடி சாய்பாபாவை வழிபடவும். பசுவிற்கு பசுமந்தீனம் அல்லது வாழைப்பழம் வழங்குவது தடைகளை நீக்கும். மஞ்சள் நில மலர்களால் இறைவனை அர்ச்சனை செய்து அதிர்ஷ்டத்தை தரும். இந்த பலன்கள் பொதுவானவை என்றாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் அதிரடி மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதேபோல் நீங்கள் கூடுதல் நேரம் வேலை செய்யலாம். தொழிலதிபர்களும் ஒரு புதிய திட்டத்தை தொடங்க தேர்வு செய்யலாம். சில நிபுணர்கள் வாடிக்கையாளர்களை சந்திக்க வேண்டியிருக்கலாம். வேலையில் ஒரு நண்பர் உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம். தங்கள் தொழில் வாழ்க்கையில் உற்பத்தி திறன் மற்றும் அலுவலக வதந்திகள் தொடர்பாக சிறிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம். அலுவலகத்தில் குழு விவாதங்களில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. வாடிக்கையாளர்களிடமிருந்து எதிர்மறையான கருத்துக்களை நீங்கள் கவனிக்க வேண்டியது. இன்று உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டியிருக்கலாம். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வங்கி கடனை திருப்பி செலுத்த உதவும். தொண்டு நிறுவனங்களுக்கு பணம் நன்கொடை அளிப்பதையும் பரிசீலிக்கலாம். பெண்களின் பங்கு அதிகரிக்கலாம். சம்பள அமைப்புகளின் மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். செழிப்பான நாளாக இருக்கும். வணிகர்கள் வழி தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதில் வெற்றி பெறுவார்கள். சில பெண்கள் மூதாதையர் சொத்துக்களையும் பெறலாம். சில தொழிலதிபர்கள் விளம்பரத்தாளர்களிடமிருந்து உதவி பெறலாம். நீங்கள் ஏதாவது வாங்க அல்லது விற்க விரும்பினால் இது ஒரு நல்ல நேரம். சில பெண்கள் மதியம் நகைகளை வாங்கலாம். திருமணமான பெண்கள் மூன்றாம் தரப்பினரின் தலையீட்டை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் உறவின் அணுகுமுறையில் ஏற்ற இறக்கங்களை நீங்கள் சந்திக்கலாம். வலுவான உறவை பேண நிதானமான பேச்சுவார்த்தை தேவை. கடந்த கால உறவுகளை பற்றி பேசுவதை தவிர்க்கவும், ஏனென்றால் இது முடிவுக்கு வழிவகுக்கும். உங்கள் பெற்றோரை இழிவுபடுத்தியதையும் பரிசீலிக்கலாம். இது உங்கள் பிணைப்பை வலுப்படுத்தக்கூடும். உங்கள் காதல் வாழ்க்கையில் இனிமையான தருணங்களை அனுபவிப்பீர்கள். ஒரு விருந்து அல்லது விழாவில் கலந்து கொள்ளவும். அதில் சிறப்பு வாய்ந்த ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். கன்னிராசிக்கு கர்ப்பிணி பெண்கள் சாகச நடவடிக்கைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை முறையை கண்காணிப்பது முக்கியம். சிறிய பல், கண் மற்றும் தோல் பிரச்சனைகள் ஏற்படலாம். அடிக்கடி தலைவலி மற்றும் சைனஸ் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சில வயதானவர்கள் பார்வை பிரச்சனைகளுக்கு மருத்துவரை அணுகுவார்கள். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் சாதாரணமாகவே இருக்கும். சிறிய வசதிகள், குறைந்த ஆதரவு, அதிக பொறுப்பு ஆகியவற்றுடன் தான் இவர்களின் பயணம் தொடங்கும். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்களின் உழைப்பும் பொறுமையும் சேர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஆரம்பத்தில் பிறருக்காக வேலை செய்தவர் பின்னாளில் பிறர் தன்னிடம் வேலை கேட்கும் நிலைக்கு வருவார். ஒரு காலத்தில் சிறிய வீட்டில் இருந்தவர் பின்னாளில் பெரிய வீடு, பல வசதிகள் கொண்ட வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். இந்த மாற்றம் ஒரே நாளில் நடக்காது. ஆனால் ஒரு கட்டத்தில் திடீரென திரும்பி பார்த்தால் நான் இவ்வளவு தூரம் வந்துவிட்டேனா என்று அவர்களே ஆச்சரியப்படுவார்கள். இதுவே கன்னி ராசிக்காரர்களுக்கான உண்மையான ராஜ வாழ்க்கை. வெளியில் காட்டப்படும் ஆடம்பரமல்ல, உள்ளுக்குள் இருக்கும் பாதுகாப்பு, மரியாதை, அதிகாரம் ஆகியவையே அவர்களின் ராஜ வாழ்க்கையின் அடையாளமாக மாறும். கன்னி ராசிக்காரர்கள் உயர்ந்த நிலையை அடைந்த பிறகும் பெருமை பேசும் மனிதர்களாக மாறிவிட்டார்கள். தாழ்மையும் ஒழுங்கும் அவர்களின் அடையாளமாகவே தொடரும். ஆனால் சமூகம் அவர்களை பார்த்து இந்த மனிதர் நிறைய அனுபவம் பெற்றவர் என்று மதிப்பளிக்கும் வேலை இடத்தில் ஆலோசனை கேட்கப்படுவார். குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் இவர்களை கேட்டு எடுக்கப்படும். ஒரு காலத்தில் பேசப்படாமல் இருந்தவர் பின்னாளில் பேசாமல் இருக்க முடியாத மனிதராக மாறுவார். இந்த மரியாதையும் அதிகாரமும் திடீரென்று கிடைத்த பரிசு அல்ல. அது அவர்கள் சுமந்த வழிகளுக்கும் செய்த தியாகங்களுக்கும் கிடைத்த வெகுமதி. இந்த நிலையில் அவர்கள் மற்றவர்களுக்கு உதவவும் வழிகாட்டவும் ஆரம்பிப்பார்கள். அதனால் அவர்களின் வாழ்க்கை வெறும் தனிப்பட்ட வெற்றியாக இல்லாமல் பலரின் வாழ்க்கையை மாற்றும் வெற்றியாக மாறும். கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் இந்த கட்டத்தில் பணம் என்பது ஒரு கவலையாக இருக்காது. அது ஒரு கருவியாக மாறும். வீடு, நிலம், வாகனம், சேமிப்பு என அனைத்தும் மெதுவாக சேரும். ஆனால் அவர்கள் பணத்தை வைத்து தங்களை பெரியவர்களாக காட்ட மாட்டார்கள். நமக்கு போதுமானது இருக்கிறது என்ற மனநிறைவு அவர்களிடம் இருக்கும். ஒரு காலத்தில் கடன், கஷ்டம், குறைபாடு இருந்த வாழ்க்கை இப்போது பாதுகாப்பான வாழ்க்கையாகவே மாறும். இந்த நிலையில் அவர்கள் கடந்த காலத்தை நினைத்து பார்த்தால் அந்த கஷ்டங்கள் இல்லாமல் இருந்தால் இந்த நிலை கிடைக்காது என்று உணர்வார்கள். அந்த இனவே இவர்களுக்கு வாழ்க்கையை பற்றி ஒரு ஆழமான புரிதலை கொடுக்கும். இதுவே கன்னி ராசிக்காரர்களின் ராஜ வாழ்க்கையின் உச்சமாக அமையும். கன்னி ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தங்கள் உழைப்பையே நம்புவார்கள். ஆனால் வாழ்க்கையின் சில தருணங்களில் அவர்கள் நினைக்காத இடங்களிலிருந்து உதவி வரும். அந்த உதவியை அவர்கள் அதிர்ஷ்டம் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அது தெய்வ அனுக்கிரகத்தின் வெளிப்பாடாக இருக்கும். சரியான நேரத்தில் சரியான மனிதரை சந்திப்பது, சிக்கலில் இருந்து தப்பிப்பது, பெரிய தவறு நடக்காமல் போவது, இவை அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் மறைமுக ஆசீர்வாதங்கள். இந்த அனுக்கிரகம் அவர்கள் வாழ்க்கையில் மெதுவாக வெளிப்படும். திடீரென்று அற்புதம் நடப்பதை விட பெரிய விபத்து தவிர்க்கப்படுவது, பெரிய நஷ்டம் ஏற்படாமல் போவது, இவைதான் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடக்கும் தெய்வ உதவிகள். கன்னி ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் என்பது பயந்து செய்வதற்கான விஷயம் அல்ல, மனதை தெளிவாக வைத்துக்கொள்ளும் வழி. அவர்கள் உள்ளுக்குள் குழப்பமாக இருக்கும் போது சிறிய வழிபாடு, சிறிய தானம், சிறிய நன்மை செயல் கூட அவர்களின் மனதை அமைதியாக்கும்.
இதனால் அவர்கள் எடுத்த முடிவுகள் தெளிவாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு காலத்தில் தடைகள் வந்தால் நான் என்ன சவால் செய்தேன் என்று நினைப்பதை விட இப்போது நான் என்ன சரி செய்ய வேண்டும் என்று யோசிப்பதே அவர்களுக்கு உண்மையான பரிகாரமாகவே மாறும். இதனால் அவர்கள் பிரச்சனையை எதிர்க்கும் சக்தி பெறுவார்கள். இந்த மனநிலையே அவர்களை மீண்டும் உயர்த்தும் அடித்தளமாக மாறும். கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வாசல்கள் ஒரே இடத்தில் திறக்காது, ஒன்றன் பின் ஒன்றாக திறக்கும். ஒரு வாய்ப்பு வேலை வாய்ப்பாக மாறும், மற்றொரு வாய்ப்பு பண வாய்ப்பாக வரும், இன்னொரு வாய்ப்பு உறவு வழியாக வரும். இந்த வாசல்கள் திறக்கும் போது அவர்கள் தயங்காமல் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினால் வாழ்க்கை வேகமாக உயரத் தொடங்கும். ஒரு காலத்தில் அவர்களுக்கு கிடைக்காத மதிப்பு இப்போது அவர்களை தேடி வரும். ஒரு காலத்தில் அவர்கள் காத்திருந்த உதவி இப்போது அவர்களிடம் வந்து சேரும். இதுவே கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இது பெரிய திருப்பம். இந்த திருப்பத்திற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கை ஒரு பயணமாக இல்லாமல் ஒரு நிலையான ராஜ வாழ்க்கையாக மாறும். அதாவது கன்னிராசிக்காரர்கள் புத்தகத்தில் படித்த அறிவை விட வாழ்க்கையில் பார்த்த அனுபவத்திலிருந்து தான் அதிகமாக கற்றுக்கொள்வார்கள். சிறு வயதில் ஏற்பட்ட தோல்விகள், ஏமாற்றங்கள், தடைபெற்ற முயற்சிகள் எல்லாம் பெரிய ஆசிரியர்களாக மாறும். ஒரு காலத்தில் அவர்கள் என்ன செய்தாலும் சரியாக வரவில்லையே என்று நினைப்பார்கள். ஆனால் அதே சம்பவங்களை பின்னாளில் திரும்பி பார்த்தால் அந்த அனுபவங்கள் இல்லாமல் இருந்தால் நான் இவ்வளவு எளிதாக தெளிவாகவும் யோசிக்க முடியாது என்று உணர்வார்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் அவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். அதனால்தான் கன்னி ராசிக்காரர்கள் வயது அதிகரிக்கும் போதெல்லாம் குழப்பங்கள் குறைந்து தெளிவுகள் அதிகரிக்கும் மனிதர்களாக மாறுவார்கள். மற்றவர்கள் இளம் வயதில் வேகமாக முன்னேறினாலும் கன்னி ராசிக்காரர்கள் மெதுவாக ஆனால் உறுதியுடன் முன்னேறுவார்கள். இந்த மெதுவான பயணம்தான் அவர்களை வாழ்க்கையின் உச்சநிலைக்கு கொண்டு போகும். கன்னி ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் என்னவென்றால் அவர்கள் செய்த தவறுகளை மறைக்க முயற்சிக்க மாட்டார்கள். முதலில் அவர்கள் மனதுக்குள் வருந்துவார்கள், தங்களை குற்றம் சொல்வார்கள். ஆனால் அதன் பிறகு இதை நான் இனிமேல் செய்யக்கூடாது என்ற உறுதியை எடுத்துக்கொள்வார்கள். இந்த பழக்கம்தான் அவர்களை நாளுக்கு நாள் மேம்படுத்தும். ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செய்வது இவர்களின் இயல்பு அல்ல. ஒரு முறை விழுந்தால் அடுத்த முறை அதே இடத்தில் கால் வைக்காமல் சுற்றி நடக்கும் புத்திசாலித்தனம் அவர்களுக்குள் இருக்கும். இதனால் வாழ்க்கையின் பிற்பகுதியில் அவர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் தன்னம்பிக்கையுடன் முடிவெடுக்கும் நிலைக்கு வருவார்கள். நான் பார்த்துக்கிறேன், அனுபவித்துக்கிறேன் என்ற மனநிலை அவர்களுக்கு ஒரு உள் வழியை கொடுக்கும். அந்த வலிமைதான் அவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்தும். ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களுக்கு புகழ் என்பது திடீரென வந்து போகும் ஒளி அல்ல. அது மெதுவாக உருவாகும் தீபம் போல இருக்கும். ஆரம்பத்தில் அவர்களை யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் தொடர்ந்து உழைத்து நேர்மையாக செயல்பட்டார் ஒரு கட்டத்தில் மக்கள் தாமாகவே அவர்களை கவனிக்க தொடங்குவார்கள். வேலை இடத்தில் இந்த மனிதரை நம்பலாம் என்ற பெயர் வரும். சமூகத்தில் இவர்கள் சொல்வது சரியாக இருக்கும் என்ற மதிப்பு உருவாகும். இந்த புகழ் சத்தமாக பேசும் புகழாக இருக்காது, ஆனால் நீடிக்கும் புகழாக இருக்கும். இதன் மூலம் அவர்களுக்கு அதிகாரமும் செல்வமும் தானாகவே அருகில் வரும். அவர்கள் தேடி ஓடாத புகழ் அவர்களை தேடி வரும் காலம்தான் வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்பமாக மாறும். கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இறுதி கட்டம் போராட்டம் நிறைந்த கட்டமாக இருக்காது. அது அமைதியும் மனநிலவும் நிறைந்த கட்டமாக இருக்கும். அவர்கள் வாழ்க்கை முழுவதும் போராடி சேர்ந்த அனுபவம் செல்வமும் அந்த காலத்தில் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக மாறும். குழந்தைகள், குடும்பம், உறவுகள், இவற்றில் ஒரு நிலைத்த தன்மை உருவாகும். அவர்கள் இளமையில் கண்ட கனவுகள் அனைத்தும் அப்படியே நிறைவேறாமல் போனாலும் என்னிடம் போதுமானது இருக்கிறது என்ற உணர்வு அவர்களுக்கு கிடைக்கும். அந்த உணர்வே அவர்களுக்கு உண்மையான செல்வம். ஒரு காலத்தில் பயந்த வாழ்க்கை இப்போது நம்பிக்கையுடன் நிறைந்த வாழ்க்கையாக மாறும். இதுவே கன்னி ராசிக்காரர்களின் பயணத்தின் முடிவு. போராட்டத்தில் தொடங்கி ராஜ வாழ்க்கை போன்ற நிலையான வாழ்வில் முடிவில் பயணம் வளரும். அது மட்டுமில்லாமல் ஒரு காலத்தில் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் இனி இதே வாழ்க்கை போதும் என்று மனம் சொல்லும் தருணம் வரும். அதற்கு முன்பு அவர்கள் பல தடைகள், பல ஏமாற்றங்கள், பல பொறுப்புகளை சுமந்திருப்பார்கள். வேலை, உறவு, பணம் என அனைத்திலும் ஒரு சலிப்பு உருவாகும். அந்த சலிப்பே அவர்களை ஒரு பெரிய மாற்றத்திற்கு தயாராக்கும். பழைய வேலை, பழைய பழக்கம், பழைய மனிதர்கள் இவை அனைத்திலிருந்தும் மெதுவாக விலகும் எண்ணம் வரும். இந்த மாற்றம் ஒரே நாளில் நடக்காது. ஆனால் ஒரு கட்டத்தில் திடீரென ஒரு முடிவை எடுப்பார்கள். அந்த முடிவு அவர்களின் வாழ்க்கையை வேறு பாதைக்கு திருப்பிவிடும். ஒரு காலத்தில் தங்களை மதிக்காத இடத்தில் இருந்தவர்கள் இப்போது தங்களை மதிக்கும் இடத்திற்கு போவார்கள். இதுவே கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் மறுபிறப்பு போன்ற திருப்பம். இந்த கட்டத்திற்கு பிறகு அவர்களின் வாழ்க்கை பழைய போராட்ட வாழ்க்கையாக இருக்காது. அது புதிய நம்பிக்கைகளையும் புதிய இலக்குகளும் கொண்ட வாழ்க்கையாக மாறும். அதேபோல் கன்னி ராசிக்காரர்கள் சில நேரங்களில் இழப்புகளை சந்திப்பார்கள். வேலை இழப்பு, பண இழப்பு, நம்பியவர்களை இழப்பு போன்றவை அவர்களின் மனதை ஆழமாக காயப்படுத்தும். ஆனால் இந்த இழப்புகள் அவர்களை முற்றிலும் உடைக்காது. மாறாக அவர்களை புதிய வழியில் யோசிக்க வைக்கும். இது நடந்ததால் தான் நான் இன்னொரு வழியை தேடுகிறேன் என்ற உணர்வு அவர்களுக்கு வரும். அந்த தேடுதலே அவர்களை புதிய வாய்ப்புகளுக்கு கொண்டு செல்லும். ஒரு காலத்தில் தோல்வி என்று நினைத்த விஷயம் பின்னாளில் வெற்றிக்கான அடித்தளமாக மாறும். பழைய தவறுகளை திருத்தி புதிய வழியில் முன்னேறுவதற்கான அறிவு அவர்களுக்கு கிடைக்கும்.
இதனால் அவர்களின் வாழ்க்கை ஒரே கோட்டில் செல்லாமல் உயர்ந்து கொண்டே போகும் வளைந்த பாதையாக மாறும். இந்த நிலைதான் கன்னி ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்களிடமிருந்து அனுபவம் நிறைந்த மனிதர்களாக மாற்றும். குறிப்பாக கன்னி ராசிக்காரர்கள் எப்போதும் திட்டமிட்ட வாழ்க்கையை விரும்புவார்கள். ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் சில முக்கியமான வாய்ப்புகள் எந்த திட்டமும் இல்லாமல் வரும். ஒருவேளை ஒரு மனிதரை சந்திப்பது, ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பது, அல்லது ஒரு சிறிய உதவி பெரிய வாய்ப்பாக மாறுவது, இவையெல்லாம் அவர்களின் வாழ்க்கையை வேகமாக உயர்த்தும். ஆரம்பத்தில் அந்த வாய்ப்பின் முக்கியத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனால் அதனை ஏற்றுக்கொண்டு முயற்சி செய்தால் அந்த வாய்ப்பு அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். ஒரு காலத்தில் அவர்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து வெற்றி இப்போது அவர்களை தேடி வரும். இதனால் அவர்கள் வாழ்க்கையை பற்றி புதிய நம்பிக்கையை பெறுவார்கள். எனக்கு வாழ்க்கை இப்படியும் தர முடியும் என்ற உணர்வு அவர்களுக்குள் பிறக்கும். கன்னி ராசிக்காரர்கள் இந்த கட்டத்தில் வாழ்க்கையை வேறு கோணத்தில் பார்க்க தொடங்குவார்கள். முன்பு அவர்கள் வெற்றியை பணத்திலும் பதவியிலும் மட்டுமே பார்த்தவர்கள் என்றால் இப்போது அமைதி, மரியாதை, நிலைத்தன்மை ஆகியவற்றையும் வெற்றியின் ஒரு பகுதியாக பார்க்க தொடங்குவார்கள். பிறரை வீழ்த்தி மேலே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் குறைந்து என்னுடன் இருப்பவர்களை மேலே கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். இதனால் அவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறுவார்கள். குடும்பத்தில், சமூகத்தில், வேலை இடத்தில் எங்கும் அவர்களின் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும். இந்த நிலைதான் அவர்களின் வாழ்க்கையின் உச்சமாக அமையும். போராட்டத்தில் தொடங்கிய வாழ்க்கை அனுபவம் நிறைந்த உயர்ந்த வாழ்க்கையாக மாறும். சரி, உங்கள் ராசி நட்சத்திரம் உங்களை உயர்த்தட்டும். அதற்கான வழிகாட்டி நம்ம சேனல் தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.